यस्या भवद्भक्तजनार्तिहन्तः पितृत्वमन्ये कविजार्यपूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यभ्यं लक्ष्मीनृसिंहं यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्तं व्यामोहदसहितराणि जनायने अस्मद्गुरोर्भगवतोदिते श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां वसन्तदाम् शरणं भवभीतानां शाहोगुणेश्वरं श्रीरङ्गे जयेन्द्रनाथर्षि नरसिंहकार्यमुनिः पादाम्बुजैर्विरन्तां शिक्षां दयाभिः महान्तं गुदाग्रेशं श्रीभद्रङ्गसरादिवंशति एवं संशये श्रीमत्श्रीरङ्ग पृथ्वीश्वर सर्वगुणा संयमेन्द्रेण दृष्टम् न्यस्तात्मानं धूमे नरहरिसंसिद्धियोगिने प्राज्ञं श्रीरङ्गकारे तव वेदिमदेः आप्तरक्षेणुमास्थानं सेवे सकलगुणनिधिर्भिरभिवीक्षणारि श्रीरङ्गनाथ शरहो वेदेन्द्रेष्ठं लक्ष्मीर्सुन्दरकरुणैकपात्रं श्रीरङ्गे वीरवराष्ट्रभर्जं वेदान्तदेव्ययति नमः सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नागरिकलचित्रङ्गभूताचार्यां कारुण्यास्ति वेदान्ते मामदूतत्वविसर्जितारङ्गपूर्णेन सूक्तं श्रीमद्दीनभूतहादिसर्जित्पादानदीनाष्ट श्रीमद्वेदोदं सदे धीरेः कारुण्यमीशासनरसं नारायणं श्रीमद्रङ्गसरारि योगिजननिस्तात्मरक्षापुरं श्रीमद्रङ्गसरारि वीरवराट् ईर्ष्यारम्भविमच्चिदं सोमणेर्मातं महत्त्वं सजं वन्दे श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यम् अनवद्यगुणमुदाक्षिं नारायणादेशिकं श्रीरङ्गनाथेशमाश्रयामः श्रीवत्सचिन्नचिन्नविश्वेभ्यः नमोक्तिमदीभे रुक्तस्त्रीः कण्ठे यान्ति நேற்றைய தினம் எல்லா ராத்திரியும் கார்த்திகை தீபோத்சவம் நடந்திருக்கும். இந்துமான் சங்கல்பத்தினால எல்லாருடைய கிரகங்களையும் பல க்ஷேமங்கள் ஏற்படணும் அப்படின்னு இம்ரானை பிரார்த்திச்சுட்டு ஆழ்வானுடைய ஸ்ரீசுக்தியில பஞ்சஸ்தலத்துல வைகுண்ட ஸ்தலத்தை அனுப்பி செஞ்சோம். இதோ எம்பெருமானுடைய பெருமைகளை வைபவங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த ரீதியில சாந்திஸ்தவேயம் ஏதி மகதி கதம் அக்கேதோ திரைகிருதாஞ்சலி பஞ்சரேஷு இத்தம் சுதோ நீலஜந்து நிர்விசேஷம் வாஸ்தவியம் உத்சுக ஜனேஷு கதம் குணஸ்தே. எம்பெருமான் ஒரு தெரிந்தோ தெரியாமலேயோ அஞ்சலி என்ற அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டா அவனை எப்பேற்பட்ட கோயிலாக இருந்தாலும் அவனை மன்னிக்கிறார். இத்தகைய ஒரு குணமானது எல்லாருக்கும் வருமா? வராது. ஏன்னா மனுஷனுடைய சுபாவமே அடுத்த நிமிஷம் தப்பு தான் பண்ணிட்டு இருப்பான்.
எம்பெருமான் சர்வ சகிஷ்ணு திருநாமத்தை உடையவனா இருந்தா கூட அதுக்கேற்ற மாதிரி வாத்சல்ய குணம் அவங்ககிட்ட ரொம்ப இருக்கு. அதனால ஆழ்வாரம் மாளுமோரிடத்திலும் வனக்கொடு மாழ்வது வளமே. ஏடா நீ சாக போறேன்னு தெரியும், அந்த சமயத்துல கையை கூப்பிட்டான் அப்படின்னு சாய்கிறார். ஆக அப்படிப்பட்ட அஞ்சலிக்காகவே அஞ்சலியை பற்றி பெருமையை சொல்லக்கூடியத சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவம்னு தனியாக கிரந்தம் சாய்ச்ச. இப்படி கொடிய பாப்பியாக இருந்தால் கூட அவனை மன்னிக்கிறது ஒரு பெரிய வாத்சல்யம். அது யாருமே வர ஆசிரியர்கள்கிட்ட அவன் இருக்கான்னா அது அதிசயம் இல்லை. மகா பாப்பியா இருந்த கூட அவன் கையை கூப்பிட்டான், அவனை மன்னிக்கிறான் பாரு, அதுதான் ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு அவனுடைய வாத்சல்யத்தை சொன்னார். அடுத்ததாக விஸ்வம் ஜீவ விரச்சய நிச்சாய பூயः சஞ்சக்ருஷஸ்ஸதி சமாசித வத்சலத்வே ஆஜக்முஷஸ்தவ கஜோத்தம பிரம்மிதேன பாதம் பராம விஷுஷோபி காமனீஷா. விஸ்வம் ஜீவ விரச்சய நிச்சாய பூயः சஞ்சக்ருஷஸ்ஸதி சமாசித வத்சலத்வே ஆஜக்முஷஸ்தவ கஜோத்தம பிரம்மிதேன பாதம் பராம காமனீஷா. எம்பெருமான் இந்த சிருஷ்டி பணிச்சைய பகுஷ்யாம் பிரஜாயேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அது எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அவ்வளவும் தன்னுடைய சங்கல்பத்தாலே எல்லாத்தையும் தரிக்கிறான், நியமிக்கிறான், ரட்சிக்கிறான். கடைசியில அத்தை அழிக்கவும் அழிக்கிறான், லயத்தையும் பண்றான். அப்படிப்பட்ட சர்வசக்தன் ஜெகத்காரணபூதான எம்பெருமான் அவனிடத்துல ஆச்சரியமான கல்யாண குணங்கள்லாம் நிரம்பி இருக்கு. இந்த எம்பெருமான் ஒரு மிருகம், அதுலயும் யானை, பலம் புரிந்து யானை. அது நித்தியம் ஒரு புஷ்கரிணியிலேருந்து ஜலத்தை தீர்த்து மலரை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சிச்சுட்டு வந்தது. ஒரு சமயம் அதனுடைய காலை ஒரு முதலுக்காக அதோட தன்னுடைய பலத்துல அதுக்கு ரொம்ப நம்பிக்கை, அதீத நம்பிக்கை இருந்தது. அந்த அதீத நம்பிக்கையோட 1000 வருஷம் போராடித்துன்னு புராணங்கள்ல சொல்லப்படும். கடைசியில ஆதி மூலமே அப்படின்னு பெருமாள் அங்கிருந்தே ரட்சிக்கலாம். ஆனா அங்கிருந்தே ரட்சிக்காத நேரம் வந்தான். நேரம் வந்து அந்த சக்கராயுதத்தை யானையுடைய காலை பாதிக்காதபடிக்கு அந்த முதலையை மாத்திரம் அது சம்ஹாரம் பண்ணி, அது மட்டும் இல்லை, எம்பெருமான் அந்த கஜனுடைய காலை பிடிச்சு தரைஞ்சு விட்டார் பெருமாள்.
எதுக்கு தடை விடணும்? காப்பாற்றியாச்சு இல்லையோ, எதுக்கு அதனுடைய காலை போய் தடை பிடிச்சு தடை விடணும்? அப்படி என்ன வாத்சல்யம்? எந்த எண்ணத்தோட அதை பண்ணாரு? அவருக்கு என்ன, ஏதாவது காலை பிடிச்சா ஏதாவது காரியம் ஆகணும்னு காலை பிடிப்பான். ஏதாவது காரியம் ஆகணும். எதுக்காக பண்ணா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அங்கிருந்தே பண்ணிருக்கலாம் லட்சணத்தை. சரி, அதுதான் கிட்ட வந்தவர் அதுக்கு காலை எதிர்த்துருக்கீங்க, எனக்கு அதான் புரியல அப்படின்னு ஆழ்வார். அந்த வாத்சல்யம் இப்படியா மடப்பாயணும்? அதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்னு வியப்பா சாகிற அந்த வாத்சல்யத்தினுடைய காரியத்தை பார்த்து. விஸ்வம் தேவ விரச்சைய நிச்சாய பூயா. ஸ்லோகமே ஆச்சரியான ஸ்லோகம். சஜத்புருஷ சதி சமாசித வத்சலத்தே ஆஜத்முஷஸ்தவ ஜகஜோத்தம பிரம்மிஹிதேன பாதம் பராபுருஷோபி காமனீஷா. பரபதார்த்த அனுபவிக்கலாம். சில தியா ஏவ இப்படியாக கடவுது பகுஸ்தாம் பிரஜாயே என்று சங்கல்பத்தாலே, என்ற சங்கல்பத்தாலேயே விஸ்வம் விரச்செய்ய எல்லா உலகையும் படைத்து, நிச்சாய வளர்த்து காத்து, பூயகா சஞ்சகிரகா மீண்டும் அழித்து வரும் தேவதைகளுக்கு, சமாசித வத்சலகா தன்னை அடைந்தருடன் மிக்க சமாசித வத்சலத்தை சதி தன்னை அடைந்தருடன் மிக்க வாத்சல்யம் உள்ள போது கஜோத்தமா சத்யேந்திராயணன் பிடிகிறார். பிரம்மிகிதேன ஆஜக்முஷா. அந்த பிரம்மிகிதேனது பிடிதல் கத்துறது, அதுதான் பிரம்மிகிதேன. அந்த பிடர்களால ஆஜக்முஷா படுகரைக்கு எழுந்துள்ள வரும். படுகரைன்னா அந்த ஆற்றங்கைக்கு. பாதம் அந்த கஜேந்திர ஆழ்வானின் காலை பராமம் மிருஷுஷா. மிருஷுஷான்னா தடைகள். அப்பிச்ச திருக்கையால் தடவி கொடுத்தவருமான தவ தேவரியருக்கு கா மணிஷா என்ன திருவுளமோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப வேக்கிறார். கஜேந்திரனுடைய காலை ஒரு பெரிய மனுஷன் இருந்தா கூட அப்படி பண்ண மாட்டார். சரி, காரியம் ஆச்சு அப்படின்னுவா. திருமாவை பாதத்தை தொட்டு பண்ண. அதாவது ஸ்ருதிகள்லாம் சோகாமே தப்பு பிரஜா ஏசி அப்படின்னு சங்கல்ப மாத்திரத்திலேயே இந்த லோகத்தெல்லாம் அவன் பண்றான். அவன் ஜெகசிஷ்டி எப்படி பண்றான்னு சொன்னாங்க. அவனுக்கு கைகால் இருந்து கூட அவன் ஏதாவது குயவன் மாதிரி உலகத்தை ஏதாவது உண்டு பண்றானா அப்படின்னா இல்ல, எல்லாம் சங்கல்பத்தினால்தான். அப்படி இருக்குச்சே படைக்கிறது மட்டும் இல்லை, அதை ரட்சிக்கிறதும் அதை திருப்பி அழிக்கிறதும் இந்த காரியத்தை தான் அவன் கையால எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இது பண்றதில்லை. அவனும் உடம்பு வேர்ல கையில அதாவது வேர்த்து கொட்ட ஆயாசத்தோட இருந்து நம்ம கணக்கே தெரியுது இல்லை. அந்த ஆயாசப்பட்டானது எங்கேயும் சுத்தியில சொல்லல, உலகத்தை படைச்சான்றதான் சொல்றது தவிர எவ்வளவு கஷ்டப்பட்டு படைச்சான் தெரியுமா, அவன் எத்தனை நாள் தெரியும் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு அப்படின்லாம் எங்கேயுமே விவரம் இல்லை. அப்படி இருக்குச்சே
அப்படி இந்த கஜேந்திரனுடைய ஆழ்வானையும் அங்கேருந்தே பண்ண இதை இங்கேருந்து காப்பாற்றலாமே, நேரம் மடுக்கரைக்கு வரணுமா? சரி, அது வந்தது மட்டும் இல்லை, கஜேந்திரனோட திருவடியை தடவி கொடுக்கணுமா? அதுதான் விஷ்ணு தர்மத்தில் சாய்கிறார். ஏம் முக்வா நரஸ்ரேஷ்டா நாகேந்திரம் மதுசூதனः ஸ்பர்ஷயாமாசஹஸ்தேன கஜம் கந்தர்வமேவ ச. எம்பெருமானுடைய கைப்பட்டவுடனே அந்த யானையும் ஒரு கந்தர்வ வேஷத்தை கொடு பழைய அது சாப்பிட்டா இருந்து கந்தர்வன் ஆயிடுச்சு இவருடைய அஸ்த விசேஷத்தால். பரித்ராணாய சாதுகுணாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படிங்கிற ரீதியில பகவான் அவதாரம் இருக்கிறா அப்படின்னு சொன்னா, பரித்ராணாய சாதுகுணாம் விநாசாய துஷ்கிருதாம். அப்படின்னா அங்கே சொல்லச்சு சாதுக்களுக்காக தான் அவதாரம். விநாசாயச்ச துஷ்கிருதான அந்த சதுருடைய விநாசத்தை நாசத்தை சங்கல்பத்தினாலே பண்ணலாம். ஆனா சாதுக்களுக்கு தன்னுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவதாரம் பண்ணலாம். அதனால்தான் சுவாமி பாஷ்யக்காரரும் அந்தரதிகரணத்துல சாதவோ ஹி உபாசகாக தத் பரித்ராணமேவ உத்தேஷ்ய ஆனுஷிங்கஸ்து துஷ்கிருதாம் விநாசா. அதனால சாதுக்களுடைய அதாவது உபாசகர்களுடைய பிரயோஜனத்துக்காக அவன் அவதாரம் பண்றான். சாதுக்களுக்கு அதனால அது ஆனுஷிகமா அதை இடையில வர்றது அந்த துஷ்டர்களை நிரசனம் பண்றது அந்த அவதாரம் நடுவில் வருது. அது பிரயோஜனமே இல்லை. பெருமாள் எதுக்கு அவதாரம் பண்ணார் அப்படி சொன்னா சாதுக்களுக்கு தன்னுடைய சேவை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இங்க நிச்சாயன்னு போற நிச்சாயன்னு சொன்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். இந்த பார்ப்பது அப்படின்னு சொன்னா ரட்சிக்கிறது அவன் கடாட்சத்தாலே ரட்சிக்கிறான். அதனால சிருஷ்டிக்கிறதும் அவன் தான் சிருஷ்டிக்கிறான், நம்மளை ரசிக்கிறது அவன் கடாட்சத்தாலே ரசிக்கிறான். அந்த மீன்கள்லாம் எப்படி ஒரு குட்டியை தன்னுடைய பார்வையிலேயே வளர்க்கிறதாம், அந்த மாதிரி பகவான் கடாட்சத்தாலே இந்த ரட்சை விடுகிறது. வேதமும் எம்பெருமான அன்றீன்ற கண்ணுக்கு சுரக்கும் சுரபியை போல எம்பெருமான் ஆசிரியவர்களிடத்துலயும் வாத்சல்யம் அதிகம் உண்டு அப்படின்றத வேதமே சொல்றது. அதாவது பிற்காலத்துல நமக்கு பயன்படுவான் அப்படின்ற எண்ணம் பிள்ளைகள் தாய் தந்தருக்கு கொஞ்சம் இருக்கும், இல்லாம இருக்காது. அந்த அந்த வாத்சல்யம் கொஞ்சம் பயனை எதிர்பார்த்து இருக்கக்கூடியதான வாத்சல்யம். அதனால அது உண்மையான வாத்சல்யம் இல்லை. ஆனா வயசான பசு இருக்கே அந்த கன்று நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு அதுக்கு என்ன உண்டோ? கிடையாது. கண்ணுக்கு அதாவது தாய் பசுக்கு அந்த எண்ணமே கிடையாது.
மனுஷனா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் வயசான காலத்துல காப்பாற்றுவான்ற ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத யாரும் இருக்க மாட்டா. என்ன ஆனால் அதே தாய் பசு தன்னுடைய கண்ணெடுத்து இருக்கிற பாசம் இருக்க, அது இயற்கையானது. அதே மாதிரிதான் நாம் அனாதையா எவ்வளவு பிழைகள் பண்ணிட்டு வந்திருந்தாலும் நம்ம விட்டு வச்சிருக்கிற பாசம் இருக்கே, அந்த எப்படி தாய் பசு கண்டிடத்துல பாசம் வச்சுட்டு இருக்கோ, அந்த மாதிரி பகவான் நம்ம கிட்ட என்ன அந்த அந்த வாசலையும் வச்சுட்டு இருக்கான். வஸ்தோ வா மாதரம் அப்படின்னு வேதம் சொல்றது. இன்னொரு வேதம் சாயா வாசத்துவம் அனுபிரஜேது வஸ்தம் கௌரவ வஸ்தரா அப்படின்னு மகரிஷிகள்லாம் ஸ்மிருதியில சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அவனை சமாஷித வத்சலத்வேன்னு இங்க பதில் சொல்றது. அந்த வாத்சல்யம்ன்றது இயற்கையாலே அமைஞ்சது அப்படின்றது. அது கஜேந்திரன் விஷயத்துல இங்க காமிச்சார். அவன் அந்த கஜேந்திரனுக்கு காலை தொடர வரையிலும் அவனுடைய வாத்சல்யம் தீரும் அப்படின்னு சாதித்தார். அது 63வது ஸ்லோகம். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு துஷ்டனா இருக்கிறவன் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அவன் புனிதன் ஆறான், அதாவது நல்லவன் ஆறான். அப்புறம் பெருமாள்கிட்ட பக்தி செலுத்துறான். அப்படிப்பட்டவன அவன் பெருமாள் என்ன பண்ற, நித்திய சூரியனோட ஒக்க அவனுக்கு இந்த கைகட்டி சாம்ராஜ்யத்தை தர. அங்கேயாவது கஜேந்திரனுடைய கால தொட்டார் அப்படின்னா அந்த வாசல் ஒன்றுத்துக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத வளர்த்த கடா மாறல பாயன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி அவன் கொடுத்த கலைவர்களை கொண்டு அவனையே தூஷித்து அவனையே அலட்சியம் பண்ணி அவன் விஷயத்தை சொன்னா கூட காதுல கேட்காம இருந்தவனுக்கு திடீர்னு பெருமாள் அனுகிரகத்தை பண்ணி அவன் ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைஞ்சு அவன் என்னடான்னா இப்போ பெருமாள் பற்றிய விஷயங்கள் உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியில அவன் சரணாதி பண்ணிட்டு பெருமாள் திருவடி அடையறான். அவனை கொண்டு நித்தியசூரோட உட்கார, அதுவும் தன்னுடைய ஆனந்த சேனத்துல சயனிச்சு இருக்க பரமபதத்துல கருப்புமான் இருக்கு அடங்க. அந்த பழைய சயனத்துக்கிட்டே அவனை கோசி கூட்டு மடியில் உட்கார வைக்கிறாரு. இது என்ன, இது யாருடைய என்ன எதனுடைய காரியம்? அவனுடைய வாத்சல்யத்து காரியம் தானே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாத்சல்யம். பகதாத்துல அந்த பையன் பால்யத்துல இருந்தே திருடனா இருந்தான். அவன் அப்பா பரம வைதிக, ஆனா பிள்ளை லோகத்துல பேசிட்டு இருப்பா. அவன் ரொம்ப நல்லவன், அவன் பிள்ளை இருக்கான திருடு. பார்த்துக்கோங்க, அந்த பிள்ளை வரும், வந்தா ஜாக்கிரதையா உங்க சொம்பெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க அப்படின்னு பல பேர்கிட்ட பம்பளப்பா. இது அவரோட காதலே விழும். நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய குடும்பத்துல நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். அதாவது அப்படிலாம் இருக்கு. அப்படிப்பட்டவன் சரணாதி பண்ணிட்டு பெருமாள்கிட்ட போய் நிக்கிறான்னாக்க அந்த வாத்சல்யம்
कच्चिदेव यदि किञ्चन हन्त जन्तुः भव्योपजेत भगवन् तम् अनन्यचेताः तं सोऽयम् ईदृश इयानिति वापि अजानन् है वैनतेय समप्युपरि ईकरोषि उरीकरोषि इव पदपदार्थ है है एंद भगवान है भगवाने कच्चित् एव जन्तुः कच्चित् ஏதோ ஜந்து பிராணி அது ஒண்ணும் தெரியாது ஜடம் மாதிரி இருக்கும் நல்லது கெட்டது தெரியாது அது என்னாச்சு பவ்யா பகவத் கடாட்சத்தினால அது ரொம்ப பரிசுத்தமாச்சு தூயவனாய் அனன்ய சேதாக வேறு புகழ் வேறு பயன் அதெல்லாம் இல்லை பகவானே புகழ் பகவானை அடைவதே பல அப்படின்னு பகவந்தம் யார தேவரிடத்துல அவ்வளவு பக்தி வந்து ஞான சக்தியாதிகள் நிரம்பிய தேவனியரை கிஞ்சன ஏதோ ஒரு போது பஜேத யதி அடைந்தானே யாக எப்போ பிரபத்தி பண்ணி அடைவன உபாசனம் பண்ணி அந்த காலத்துல இருந்தானே உபாசனம் இப்ப நான் பாஷ்யக்கார காலத்துக்கு பின்னாடி அவதரிச்சிருந்தானாக்க அவன்தான் சரணாகி அப்படிப்பட்டவன் பஜேத இது அடைந்தானே ஆகில் சஹா அயம் அப்படிப்பட்டவன் இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இவன் பெரும் பாவம் பண்ணவன் யார் எம்பெருமான் அடைஞ்சிருக்கானே அவன் பெரும் பாவம் பண்ணவன் ஈதிருசகா இத்தகையவன் இயான் இப்படி ஒத்தவன் இசிவாபி இப்படி எல்லாமாக அஜானன்னு அவன் இப்படிப்பட்டவன் இவன் துஷ்டர்கள் எப்படி அதுல பிரதானமா இருந்தா அவனுக்கு ஏற்ற மாதிரி இவன் அவனுக்கு ஒத்தவன் அவன் ஹிரண்யகசிபுன்னா அவனுக்கு சமமா இவனும் அந்த மாதிரி இருந்தான் இப்படி எல்லாம் அவன் என்னென்ன காரியம் பண்ணாலும் அதெல்லாம் இவன் பண்ணது அவ்வளவு துஷ்ட காரியம் முதல்ல குணத்தை சொன்னார் குணத்தை சொல்லி அந்த குணக்காரிய இந்த மாதிரி குணத்தை உடையவர்கள் யாராரு அப்படின்னு அவர்களை சொல்லி அவர்களுக்கு ஒத்தவன் சொல்லி அவர்கள் பண்ற காரியத்தை இவனும் பண்றான் இப்படின்னு ஈதிருசகா இயான் இசிவாபி இந்த மூணு பேர்னால அவனுடைய தன்மைகளை சொல்ற அஜானன்னு ஆனா எம்பெருமான் இதெல்லாம் கணிசிக்கல அந்த அவன் பண்ண குற்றங்கள்லாம் பாராமல் தமப்பி அப்படிப்பட்டவனையும் எப்படிப்பட்டவன் அப்படிப்பட்ட கெட்ட ஒழுக்கங்களையும் கெட்ட ஒழுக்கங்களையும் கெட்ட செயல்களையும் கெட்ட எண்ணங்களையும் உடையவனான அவனை வைனதேய சமம் வைனதே என்பது அந்தங்க பரிதனமான வெருட ஆழ்வார் வெருடனுக்கு வைனதேன்னு ஒரு பேர் சுபர்ணன் ஒரு பேர் உறுதி கரோஷி அப்படின்னு சொன்னா திருவுள்ளப்படுகிறதுன்னா திருவுள்ளத்துல அது சந்தோஷம் வேற அவருக்கு இந்த சிவன் வந்து அடைஞ்ச உடனே அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் நம்ம சிருஷ்டி பண்ண பிரயோஜனம் கிடைச்சிருத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுறான் ஏதோ அவனை காப்பாற்றணும் ஏதோ இருந்தான் சரி அவன் யாரோ ஏதோ நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணணும் அப்படின்னு இருக்க வேண்டியதானே இந்த ஜீவன் அவனை வந்து ஏறி தும்சம் பண்ணி மேல உட்காந்து ஏறினவுடனே நான் சந்தோஷம் தெரியுமா அதனால ஒரே கரோஷி ரொம்ப திருவிழப்படுகிறது திருவிழா சந்தோஷப்படுகிறது அர்த்தம் என்ன ஆச்சரியம் இப்படி நம்ம உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா வாஸ்தவமா நமக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியல எவ்வளவு உபகாரம் பண்ற பெருமாள் எவ்வளவு உபகாரம் பண்ற ஒரு பக்கத்துல திருநெல்வேலி பக்கம்லாம் நல்லா மழை அங்கே ஜனங்கள் கஷ்டப்படுறது இங்க மெட்ராஸ்ல மழை அந்த ஒரு நாளைக்கே 2 நாளைக்கு பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கும் ஆனா சௌக்கியமா பெருமாள் அவளை கஷ்டப்பட வச்சு இங்க வந்து உள்ளத்துல பயத்தோடு இருக்க முடியாது பண்ணார்
இப்படி எல்லாம் அந்த பட்ட கஷ்டப்பட டிவி எல்லாம் பார்த்தா ஊர் உள்ள ஜலம் வந்துட்டு, கோவில் உள்ள ஜலம் வந்துட்டு, அடிச்சுட்டு போறது வெள்ளங்களும் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னா அந்த கஷ்டம் இங்க ஒண்ணும் இல்லாட்ட கூட நம்ம அதை பார்த்து பயப்பட வேண்டியது. இப்படி எல்லாம் பண்றாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல மழை பெய்யுது, இன்னொரு இடத்துல மழை பெய்யல. என்ன ஆச்சரியமான செயல். கல்யாணத்துக்கு நாளை பார்த்து வச்சிருவோம். அதுவும் கரெக்டா ஐப்பசி கார்த்திகையில கல்யாணத்துக்கு நாளை வச்சிடறோம். இந்த ஐப்பசி கார்த்திகையில நிச்சயமா மழை வரும், நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் அந்த முகூர்த்தம் இப்பெல்லாம் 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிடுறா. என்ன மழை பெய்யும், எப்படி வரும் அப்படிலாம் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா ஆனா அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துடுறாரு பெருமாள். இப்ப சமீபத்துல கார்த்திகை மாசத்துல ஏதோ ஒரு கல்யாண நாள், அன்னைக்கு கோயிலெல்லாம் வரும்னு பார்த்தா ஒண்ணுமே ஆச்சரியமா கல்யாணம் நடந்துருக்கு. மறுநாள் நல்ல மழை. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒருத்தர் நிஷ்டார்த்தம் பண்ற. முதல் நாள் நல்ல மழை, அன்னைக்கு நிஷ்டார்த்தம் பண்ற அன்னைக்கு மழையே இல்லை. நிறைய பேர் பந்துகள் வந்துட்டு போறா. இதெல்லாம் எங்க எப்படி பண்றான்? அவளுக்கு கல்யாணத்தை நாளை குறிச்சு கொடுத்து அதை பண்ணும்படியா பண்ணி, பத்திரிகை எழுதுபடியா பண்ணி, காரியங்கள்லாம் பண்ணும்படியா பண்ணி, எங்கெங்கயோ மழை பெய்யறத பார்த்து நியூஸ் எல்லாம் பண்ண, ஐயோ நம்ம கல்யாணம் நல்லா நடக்கணுமே, நம்ம கல்யாணம் நல்லா நடக்கணுமே அப்படிதான் அவ பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. என்ன ஐயோ நீந்து போகக்கூடாது, வெள்ளம் வந்துருச்சுன்னா எப்படி வருவான், பந்துக்கெல்லாம் வரமாட்டாளே, எவ்வளவு மனசு வேதனை இருக்கும். ஆனா ஜம்முன்னு கல்யாணம் நடந்து கொடுக்குற. இதெல்லாம் பார்த்து எம்பெருமான் பண்ற காரியங்கள் நிச்சயமா ரொம்ப ஆச்சரியம். இத தெரியாம ஏதோ இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கா, ஒண்ணுமே புரியல, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத இதனுடைய விவரத்தை பார்ப்போம். அவனுடைய வாத்சல்யம் இருக்க, ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது, இதுதான் அவனுடைய வாத்சல்யத்தினுடைய ஒரு இது. அதான் துராச்சாரோபி சர்வாஷி கிருதக்னோ நாஸ்திகம் புறா. சொல்றே வந்த ஒருத்தன் துராச்சாரத்தை உடையவன், சர்வாஷி எல்லாத்தையும் தண்ணிலிருந்து கொள்றவன், கிருதக்னன் செய்நன்றி மறந்தவன், நாஸ்திகன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தான். காது கொடுத்து கேட்டுட்டே வந்தான். புறான்னு ஒரு சப்தத்தை போட்ட அதுக்கு முன்னாடி. இப்ப என்னடானா சமாஷயா தேதாதி ஆதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் நிதி நிர்தோஷம் விஜிதம் ஜந்து பிரபாவாது பரமாத்மா. இப்ப என்ன பண்ணா, யார ஆசிரியிச்சான்? ஆதிதேவம். எப்படி ஆசிரியிச்சான்? ஸ்ரத்தையா. சரி, ஸ்ரத்தை அத்தனை சரணம் எதி, அவங்ககிட்டே சரணாதி பண்ணிட்டான். இப்போ நிர்தோஷம் விஜிதம் ஜந்து, அப்படிப்பட்டவன இப்போ நிர்தோஷம்னா ஆயிட்டான். எதனால? பிரபாவாது பரமாத்மனா, அந்த பரமாத்மாவுடைய பிரபாவத்தினால அவன் இப்போ தோஷமற்றவனா ஆயிட்டான். இதெல்லாம் இந்த ஸ்லோகம்லாம் பண்ணியிருக்காள, இதெல்லாம் சாட்சாத்தா அவெல்லாம் உணர்ந்து பண்ணியிருக்கா ரிஷிகள். இந்த ஒவ்வொரு பதமும் ஆச்சரியமான பதம். இந்த ஸ்தோத்திரத்துல அனன்ய சேதாகான்னு ஒரு பதம் இருக்கு. பகவந்தம் அனன்ய சேதாக. இந்த அனன்ய சேதாக அப்படின்றது சாஸ்திரங்கள்ல பல இடங்கள்ல சொல்லி தன்னுடைய பக்தனை பத்தி சொல்லச்சே அனன்ய சேதான்னு சொல்ற பெருமாள். என்னை அடைந்தவன் என்னை தவிர வேறொன்று நினைக்க மாட்டான்.
வேறொரு பலனையும் எதிர்பார்க்க மாட்டான். அனன்ய சேதா சததம், வேற சிந்தனையும் கிடையாது. என்னிடத்துல சிந்தனை சிந்தனா அவனுக்கு அனன்யா சிந்தையன் தோமா பஜதே மாம் அனன்ய பாக், என்ன வேற வேற நான் என்ன நினைக்கும் போது இன்னொருத்தர் நினைக்கவே மாட்டான். பஜதே மாம் அனன்ய பாக் மயிச்ச அனன்யோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி. இப்படி பக்தி மாறி போச்சுன்னா அது விபச்சாரம் வேண்டாம். பக்தி மாறாத எங்கிட்டே இருக்கான் இப்படின்னு எம்பெருமான் தன்னுடைய ஆசிரியர்களை பத்தி கீதையில பறக்க சாய்க்கிறார். அதை கொண்டுதான் இங்க பகவன் பகவந்தம் அனன்ய சேதாகான்னு சொன்னான். அதனாலதான் வால்மீகி பகவானா விதிதத்தை தர்மஜா சரணாகத வஸ்தலா அப்படின்னு அந்த சரணாகத்துல இருக்கிற பதிவுனால கீதையில சாதிக்கிற பெருமாள். அபி பாபேஷு அபிரதாக மத் பக்தாக பாண்டுநந்தனா முச்சந்தே பாதகை சர்வேஹி பத்மபத்ர விவாம்பதா. பாபம் நிறைந்ததா இருக்கா, ஆனா என் பக்தர்கள்ட்ட பாப்பமே ஒட்டாது. ஏன்னா அவர்கள்லாம் பாபங்கள்ல இருந்து விடுபட்டவர்கள். அதனால அவர்கிட்ட பாப்பமே ஒட்டாது. எது போல தாமரை இலையில அந்த ஜலம் இருக்குமா, அந்த மாதிரி. அப்படின்னு அந்த மாதிரி அஜானன்னு இங்க பதம் போட்டிருக்க. எப்படி தாமரை இலையில ஜலம் நிற்காதோ அந்த மாதிரி ஆசிரிய தோஷத்தை இவன் பார்க்கவே மாட்டான் அஜானன்னு. அதான் சுவாமி தேசிகனும் தயாசதகத்துல பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்த தோஷேஷு அதர்சனம் அப்படி சாய்க்கிறார். ஆக சரி, அதுக்கு மேல இப்படி பாபம் பண்ணவன் அவனை அனுகிரகிச்சு இன்னைக்கு பரமபதத்துல நிச்சயசூரிகள்ல முக்கியமான கருடனுக்கு சமமா அவனிடத்துல கொண்டு போகிறான்னா அது ஏன் பண்ணார் அப்படி சொன்னா, எனக்கு அந்தரங்கமாக கைங்கரியம் பண்றானே அவன் கிட்ட கூட அபச்சாரப்படக்கூடாது. சரி, யாருதான் அது, இவன் எம்பெருமானுக்கு கைக்கூலிதான்டா, அவனை சுமக்கிறவன் தான்டா அப்படின்னு அந்த எண்ணம் வரக்கூடாது. அதனாலதான் பாப்பிய முதல்ல கருடன் கிட்ட கொண்டு விடுற அப்படின்னு இதெல்லாம் புத்திராட்ச இதெல்லாம் போனது. அதனாலதான் இங்க வைணத்தேய சமபி சமமபி அப்படின்னு சாய்கிறது. சரி, அப்படி இருந்துச்சு அங்க கருட மாத்திரம் ஏன் சொல்லணும்? திருவனந்தாழ்வான் இருக்கான், சேனை முதலியார் இருக்கா, இவர்கள்லாம் இருந்துச்சு, ஏன் அவர் எடுத்தார் அப்படின்னா அவ இருந்தா கூட எப்பவும் சித்தமா இருக்கான் அப்படின்றதுக்காக. இப்போ வைரத்தைய அவர் உட்கார்ந்துருக்கார், ஆதிசேஷன் அவருக்கு எப்பவுமே கையில் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கருத்மான் என்னன்னாக்க எம்பெருமான் எதிரில் அவரை விட்டு போகாம அங்கே உட்காந்து, எனக்கு காரியம் இல்லையோ நான் இங்கதான் இருக்கேன். வயது சேலம் கொஞ்சம் எழுந்து போய் அந்த மீதி பேர்லாம் சரியா இருக்கான்னு பாப்பேன்.
எந்த சமயத்துல எப்படி போடுவான்னு தெரியாது. கஜேந்திர லட்சணத்துக்கு அலாரம் பெல் மாதிரி அங்கேயிருந்து குரல் வந்தது. இவ கொஞ்சம் கருடம் வெளில போயிருந்தா திருமணம் கிளம்பிருக்க முடியுமா? அதனால திருமால் விட்டான் போகவே மாட்டான். காரியம் இல்லையோ அங்கேதான். அதனாலதான் எங்க அப்படி கருடன் போல நீ கைகறி பண்ணணும், ஒரு வழியும் பிரியாம பண்ணணும் அப்படின்றா. அதுல இன்னும் ஒண்ணு, இப்போ பிரீத்தி உள்ள மனைவி கிட்ட கணவன் என்ன காரியம், கொஞ்ச நாளைக்கு தான் இல்ல, எப்ப பார்த்தாலும் அடுப்புங்கரையில காரியம் பண்ணிடு, என் காரியம் இருக்கு நான் போறேன் அப்படின்னு. இல்ல அங்க அப்பா அம்மா எல்லாம் கூடுவேன், அவன் இருக்கா நீ நிறுக்கு இங்க இரு அப்படின்னு. என்னால ஒரு பிரீத்தி, அதனால அவளை முன்னாடி பார்த்துருக்கலாம். அதே மாதிரி கருடனும் எதிரிலேயே இருந்துட்டு இருக்கான், அவனை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறா பெருமாள். அதே மாதிரி ஒன்னையும் நேரவே பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக கருடன் பக்கத்தே இருக்கு சொல்றாரு. அப்படிதான் வியாக்கியானம் பண்றான். அக்ரே திஷ்டன் உதகிரக மணிமுகர இவ அனன்ய திருஷ்டி திருஷ்டி மூராரேகே அப்படின்னு அவனுடைய பார்வை, பெரும்பனுடைய பார்வை இருக்க அது உடனே படம் அப்படி இருக்கான்னு கேட்கும். அதனால அப்படி இருக்கிறது என்ன கஷ்டம் அப்படின்னா, அதுல என்ன லாபம் அப்படி சொன்னா, அந்த அனுபவம் விட்டு போகாது இருக்கும் இல்லையா. இந்த அனுபவம் ஏற்படணும்னா எதிர்க்கே இருக்கணும் என்ன, அதுக்காக அனுபவம் குறையக்கூடாது. அவனை எம்பெருமான அனுபவிக்கிற அனுபவம் கொஞ்சம் தள்ளி போயிட்ட அது வசதி இருக்காது, கூடவே தான் இன்னும் அது. அதனால அப்படியே இப்படிலாம் இங்க வியாக்கியானம் பண்றான். ஆக நித்திய சூழல்ல ஒக்க நம்மளை கொண்டு வைக்கிறாரு. இது ஒரு ஆச்சரியத்தினுடைய இதுதானே அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு மேல இது மொத்தம் 64 ஸ்லோகம் ஆச்சு. அதுக்கு மேல வந்துட்டார். கீழே நாம சொன்னோம், அதாவது 58வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சேயே இந்த 7 ஸ்லோகங்கள் அவருடைய கருணை, அது கருணைக்கு ஒத்ததான ஒத்தாசம் பண்ணக்கூடியதான மற்ற குணங்கள் எல்லாத்துக்கும் அதை இந்த 7 ஸ்லோகங்களால அந்த கருணையை வெளிப்படுத்துறது. வாத்சல்யம் மெருகேற்று அந்த கருணையை அதுல அது மட்டும் இந்த 64 ஸ்லோகம் வாத்சல்யத்தை சொன்னார். இதுக்கு மேல இப்போ இந்த ஜீவாத்மாவை அனாதிகாலமா பாபம் பண்ணிட்டு வந்த ஜீவாத்மாவை தன்னுடைய திருவடியில சேர்த்து நித்தியத்தோட ஒக்க அனுபவத்தை தரன்னு சொன்னார். அந்த அனுபவிக்கிற இடம் எது அப்படின்னா மோட்சம். அந்த மோட்சம் எத்தகையது அப்படின்றத தொத்சாமியமேவ பஜதாம் அபிவாஞ்சசிஸ்துவம் தத்சாத்கிருதே விபவரூப குணைஸ்த்வதீயைஹ முக்திம் ததோஹி பரமம் தவ சாம்யமாகுஹு त्वद्दास्यमेव विदुषां परमं मतं तत् त्वत्साम्यमेव भजताम् अभिवाञ्छसित्वं तत्सात्कृतैः विवरूपगुणैः त्वदीयैः मुक्तिं तदोहि परमं तव साम्यमाहुः त्वद्दास्यमेव विदुषां परमं मतं तत्. மோட்சம் எப்படிப்பட்டது, அது எத்தகையது அப்படின்னு கேட்டா அது ஒரு தேச விசேஷம்.
ஒரு தேச விசேஷத்துக்கு போய் அங்க எம்பெருமான அவனுடைய குண விபூதிகளோடு அனுபவித்து அந்த அனுபவ ஜனிதமாக அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வாழ்வதே அதுதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்றான். அதுவும் எம்பெருமான ஒத்த நிலையில அடைவதுதான் மோட்சம்னு சொல்றார். அதாவது ஸ்ருதி என்ன சொல்றது, நிரஞ்சனம் பரமசாமியம் உபேதி அப்படின்னு சொல்றது. இது அதெல்லாம் திருவள்ளுவத்துல இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இதனுடைய பதபதார்த்தத்தை சேர்ப்போம். எம்பெருமானே, இந்த இடத்துல எம்பெருமானன்றதுக்கு பதம் எங்கேயும் இல்லை. ஆனா நம்ம அத்தியாகம் பண்ணிக்கணும். ஏன்னா அவனை குறித்தான ஸ்தோத்திரம் பண்றோம். பஜதாம், எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றாங்களே அடியவர்கள். யாரு? 10 அடியவர்கள். அந்த 10 அடியவர்களுக்கு தத் சாத்கிருதைஹி, அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட துதியைஹி, தேவரீருடையதான விபவ ரூப குணைஹி, விபவம் ஐஸ்வர்யம், ரூபம் திருமேனி, குணைஹி திருக்கல்யாண குணங்கள், இவைகளால் சாமியமேவ, அவர்களுக்கு உம்மோடு ஒத்த நிலையே அபிவாஞ்சசி, தேவிரி திருவுள்ளப்படுகிறீர். ததகி, ஆகையினாலேயே தவ பரமம் சாமியம், உம்மோடு நெருக்கமான ஒற்றுமையை, முக்தி மோக்ஷம் என்பதாய், மோட்சத்தில் ஏற்படுவதாய் ஆகுகு வேதமறிந்த பகவர்கள் கூறுகின்றனர். தது, இத்தகைய மோட்சம் தாஸ்யம் ஏவ, உனக்கு பணி செய்வதே என்று விதுஷாம் முற்றுமுணர்ந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பரமம், ஆச்சாரியர்களின் பரமம் மிக்க உயர்ந்த மத கொள்கை. மோட்சத்தை பத்தி பல பேர் நிறைய சொல்ற சாஸ்திரக்காரர்கள். ஒருத்தர் இந்த லோகத்திலே இந்த சரீரத்தை கொண்டே என்ன கடனை வாங்கி சந்தோஷமா இருக்கணும். அதுதான் சந்தோஷமா இருக்கிறது தான் சுகம். துக்கமா இருக்கிறது கஷ்டப்படுறது, அது நரகம் மாதிரி. ஆக அந்த சொர்க்கம் நரகம் எல்லாம் இங்கேயே சம்சாரத்திலேயே நமக்கு ஏற்படுறது. அது எதனால ஏற்படுதுன்னு கேட்காத, அது வருது. அதனால நாம் இருக்குச்சே நன்னா இருக்கணும். அதுக்காக என்ன பண்றது அப்படின்னா, ஐயோ நாம் ஏதாவது பண்ணா தப்பாகுமோ, மனசுல இன்னும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்றதா, பண்ணு. அதனால உனக்கு சந்தோஷம் வருதா, அனுபவி. ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. அப்புறம் அது இவன் நம்ம நினைச்சது பண்ணலன்னா அது உனக்கு கஷ்டம் ஏற்படும். எதுக்கு அந்த கஷ்டம் உனக்கு? அதனால கையில பணம் இல்லையா, நீ அது கவலைப்படாத. கேட்டா ஒருத்தங்கிட்ட கேளு, கேட்டு வாங்கி சாப்பிடு, நன்னா அனுபவி. உனக்கு கடன் கொடுத்துவேன், உன்னுடைய அதிர்ஷ்டம் அவன் செது விடுவான். அப்ப நீ யாருக்கும் கடன் தர வேண்டாம். இதெல்லாம் கேஸ் போடுறா, அதெல்லாம் விஷயம் வேற. கடனை வாங்கி நல்லா சாப்பிடு. சரி, நீ கடன் வாங்கின, நீ அனுபவிச்சுட்ட. அந்த அனுபவம் சந்தோஷம் தாழ முடியாம நீ ஏன் செத்து போட்ட. உங்ககிட்ட அவனுக்கு பணம் கேட்க மாட்டான். அதனால ஆனா சந்தோஷம் இருந்தா இல்லையா உனக்கு? அதனால தைரியமா கடன் வாங்கு, சாப்பிடு. நன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன சந்தோஷமா இருக்க முடியும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஒரு மதம். நீ சந்தோஷமா இருக்கிறது தான் இங்கே இருக்குது மோட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு மதம். அது ஒரு மதம். இன்னொன்னு, எது சொன்னாலும் கவலையே படாத, மனச திடமா வச்சுக்கோ. அவன் வெயிறான், இவன் வாழ்த்துறான், அதெல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம். கல்லு மாதிரி இருக்கு. கல்லுக்கு ஏதாவது சுகத்துக்கு தெரியுதோ அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படின்னு மோட்சம்னா இந்த பல பேர் சொல்றா. சில பேர் தத்துவமசின்னு வாக்கிய ஞானத்தை கேட்டாலே மோட்சம்னு சொல்றா. சில பேர் என்ன சொல்றா, எம்பெருமான் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு தேசத்துல இருக்க, அங்க போய் அவனை மாதிரி குணங்களை பெற்று அவனோடு அவனுக்கு சமமாக இருந்து கொண்டு அவனை அனுபவிக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு சொன்னான். ஆனா நம்ம ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ண, அங்க போய் எம்பெருமான பார்த்து அனுபவிக்கிறது இல்லை, அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு பரம புருஷார்த்தம், கைங்கரியத்தை கொண்டு விட்டுருக்கா, இதுதான் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அதுதான் இங்க சாதிக்கிறார். நிரஞ்சன பரமம் சாமி உபேதி அப்படின்னு சொல்லி இங்க சாமியம்னு சாதிக்கிறது. சாமியம் பரமம் தவ சாமியம் ஆகும் முக்தும் முக்தி ததோகி. முக்தின்னா என்னன்னா உன்னோட பரம சாமியத்தை அடைவது தான் முக்தி அப்படின்னு சொல்றாரு. ஆனா எங்க பெரியவாள் என்ன தெரியுமா சொல்றா, தாஸ்தமே விதுஷாம், வேதம் அறிந்தவர்கள்னா உன்னோட உனக்கு ஒத்த நிலையை அடைவது மட்டும் இல்லை, உனக்கு தாசனாக இருந்து கொண்டு உனக்கு கைக்கிரியம் பண்ணல அந்த பரம அதுதான் உயர்ந்த மதமாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்ற. அவர்கள் உன்னிடத்தில் ஈடுபடுறது என்ன காரணம் அப்படின்னா உன்னுடைய ஐஸ்வர்யம், திருமேனிய தல்லியத்தில் கல்யாண குணங்கள், அப்படி எல்லாரையும் உன்னிடத்துல பக்தி செலுத்தும்படியா பண்றது. எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தையும் இவனும் அனுபவிக்கலாம், எம்பெருமானுடைய குணத்தையும் அனுபவிக்கலாம், எம்பெருமான் சந்தோஷத்தை அவன் சந்தோஷமா இருந்த பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படலாம், இப்படி எல்லாத்தையும் அவனுக்கு புரியும். அதனாலதான் மமசாதர்மியா ஆகுதாக அப்படின்னு பகவானே சொல்லியிருக்க. என்னுடைய பக்தர்கள் கடைசியில என்னையே அடைஞ்சு எனக்கு சமமாக என்னுடைய சாமியத்தை அடைவார்கள் சொல்லியிருக்காரு. வியாசரும் போகமாத்திர சாமியலிங்காச்ச, இப்படிப்பட்ட ஜீவனுக்கு அவனும் எம்பெருமான போலாங்கன்னா அவனெல்லாம் ஜெகசிஷ்டெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா போகமாத்திர சாமியம், அந்த போகத்தை அனுபவிக்கிறது தான் 2 பேரும் சாத்துல்யம் அப்படின்னு சொல்ல. என்ன இப்போ கீழே இங்க என்ன சொன்ன, உன்னோட சாமியமா இருக்கிறதுதான் இது இல்லை, மோட்சம் இல்லை. மோட்சம் தத் பரம தாஸ்யம், தாஸ்யம், உனக்கு தாசனாக இருப்பதுதான் மோட்சம்னு சொன்ன. அத சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகையில ரொம்ப ஆச்சரியமா செய்கிறார். கேள்வி என்ன, மோட்சத்தை உன்னுடைய சாமியத்தை அடைவுதான் மோட்சம் சொன்னா, ஆனா பெரியவாள்லாம் உனக்கு தாசினாரு தொண்டு செய்துதான் மோட்சம்னு சொன்னாலே அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு சுவாமி தேசிகன் அனுகுணே மகிதே குணே குணௌகை ஆவிர்பவத் அயுத சித்த நிஜஸ்வரூபே தொல்லக்ஷணேஷு ஏதேஷ்வபி போகமாத்ரே சாமியம் பஜந்தி பரமம் பவதா விமுக்தாக. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது அனுகுணேகி, உன்னுடைய கைக்கிரத்துக்கு மிகவும் அனுகுண பாங்கான அப்படிப்பட்ட உயர்ந்த எல்லா குணங்களோடும் அத்தோட சேர்ந்து உங்களுடைய சொரூபம் வேற. அப்படி எனக்கும் இந்த பிரிவு சம்பந்தம் விட்ட உடனே
அபத பாப்மா விஹிரோ விமூர்த்தின்னு அந்த மாதிரி என்னை ஆக்கினேன். அப்போ உனக்கு உனக்கு எனக்கும் 2 பேருக்கும் ஒத்துமை இருக்கு. ஆனா அதை காட்டிலும் அசாதாரண குணம் உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. என்ன என்ன சேப்பதித்துவம், ஜெகத்காரணத்துவம், மோட்சப்பிரதத்துவம், இவையெல்லாம் அசாதாரண குணங்கள். வீதி குணங்கள்ல நாங்களாம் ஒண்ணுதான். உன்னுடைய அந்த வாத்சல்ய எல்லா குணங்களும் வந்துடும். ஆனா இந்த ஜெகத்காரணத்துவம் இதெல்லாம் வராது. அப்படி இருந்தாலும் இந்த முக்த நிலையை நாங்கள் உன்னுடைய ஆனந்த அனுபவம் இருக்குமே, அதுல மாத்திரம்தான் நாங்க 2 பேரும் துல்லியம். என்ன உன்னோட சாமியத்தை அடைகிறோம் அப்படின்னு நாங்க சாய்கிறேன். ஆக இந்த கைங்கரியத்தை பண்ணி கைங்கரியத்துக்கு பாங்காக இருக்கக்கூடிய இடம் அது. ஆக அதுல கைங்கரியத்தை பண்ணி சமமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அதனால அங்க சில மதங்கள்ல என்ன சொல்றது, முக்தனா போனா கூட அவனுக்கு சுவாதந்திரியம். ஏன்னா ஸ்ருதிய சொல்றது, ஒரு முக்தன் தனக்கு தோன்றின அப்படின்னா உருவம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏகதா பவதி, திரிதா பவதி, பஞ்சதா பவதி அப்படின்லாம் சொல்றது. அது ஒத்தப்படியிலே சொல்லிட்டு போறது. அதுக்காக 2 எடுக்கூடாது, எடுக்கலாம். ஒரு உபலட்சணத்தான் சொல்லி தருது. ஆக அந்த முக்தியில அவனுக்கு சுவாதந்திரியம் உண்டுன்னு சில மதங்கள் இருக்கு. அந்த மதம் தப்புன்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தையே பண்ணார். சரி, மோட்சத்துல கைங்கரியம் எப்படி சித்தம் அப்படின்னு சொன்னா, குணேதாசி உபாரதா அகம் சர்வம் கரிஷ்யாமி. இப்போ லக்ஷ்மணன் என்ன சொன்னார், நான் ராமனுடைய குணங்களால் ரொம்ப குணங்களில் ஈடுபட்டவன் சொன்னேன். அப்படிப்பட்ட ராமனுடைய குணங்களில் ஈடுபட்டவன் தான் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சபதஸ்தே. நீ எந்த திசையில எந்த நிலையில இருந்தாலும் நான் அவங்க கைங்கரியம் பண்றேன்னு சொன்னேன். அந்த குணம் இல்லைன்னா கைங்கரியம் பண்ணுவாளா? அதனால கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். முதல்ல அந்த கைங்கரியத்துக்கு நம்மளை ஈர்க்குது எதுனால அவனுடைய குணங்கள், கல்யாண குணங்கள். அதுக்கப்புறம் அவனுக்கு அதனால்தான் ஆஞ்சநேயரும் தாசோகம் கோசலேந்திரசே அப்படின்னு பிராட்டிகிட்ட சொல்ற. சுக்ரீவனை சொல்லிச்சு, லோகநாத் ராமசே சகா தாசோஸ்மி ராவணா அப்படின்னு ராவணன் சொல்ற. போய் ஒரு நிமிஷம் அந்த போய் இப்ப பார்த்துட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போறாரு. யுத்தத்துக்கு கடற்கரைக்கு போயாச்சு, ஒரு நிமிஷம் போய் ராவணன் மாடிக்கு போயிட்டு வந்துடுறான் சொல்லிட்டு போயிட்டு தான் சொல்ற. அப்படின்றதுனால அந்த தாசோகம் சொன்னாலே கைக்கிருந்தான். அதனால்தான் இந்த தாச சேஷத்துவம் ஹி அச்சேதனம் பிரதி அச்சேதன சாபி சாத் தாச சேதனம் பிரத்யேக சேதன சாத் அப்படின்னு. அதாவது இந்த தாசத்துவம் சேத்தனம் பிரத்யேக சேதன சேஷம். இந்த தாசத்துவம்ன்றது சேஷத்துவம்ன்றது எல்லாத்துக்கும் பொது. எதுக்கு அசேனத்துக்குள்ள சேஷத்துவம் உண்டு. ஏன்னா எம்பெருமானுக்கு எல்லாம் சேஷம், எல்லாம் அடங்கினது அவன் நியமனத்துக்கு. ஆனா இந்த தாசத்துவம் இருக்க அது சேத்தனத்துக்கு வராது. ஏன்னா அதுக்கு அந்த புத்தி கிடையாது. சேத்தனுக்கு தான் இவன் சேஷனா இருந்து தாசத்துவ புத்தியோட கைங்கரியம் பண்ணது. அதனால தாசத்துவம் ரொம்ப முக்கியம். அது சேதனுக்கு தான் உண்டு. ரொம்ப ஆச்சரியம், இப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதனால தாசபுத்தி தான் ரொம்ப சிறந்த. இந்த குரங்கு சுபாவம் இருக்க, அந்த குரங்கு என்ன தான் சுதந்திரம், எல்லாத்தையும் எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம்.
கடைசியில் அது என்ன பண்ணிட்டு ஒரு மரத்துல மரம் அறுக்கிற ரொம்ப இருந்தது. இதெல்லாம் நம்ம ஜம்முல பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசியில மரத்தை அறுத்து அது வாழையா அறுத்து. அதுவே குரங்கு பூச்சி இருக்கிறவன் இந்த தாசத்துவ புத்தி கிடையாது, தான் சுதந்திரம் நினைச்சிட்டு காரியம் பண்ணும். அதே ஆஞ்சநேயர், சுக்ரீவன் இவெல்லாம் தாசத்துவ புத்தி இருந்தால்தான் இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு நல்ல ஆஞ்சநேயருக்கு பக்தி உள்ளவா. சுக்ரீவன் பெரிய ராஜ்யத்தை பெற்றான், அவள்லாம் தன்னுடைய காரிய சித்தியை பெற்றான். சாதாரண குரங்கு இருக்க அதுக்கு வாழை ஆட்சம் தான் நிற்கும். இந்த மாதிரி தாசத்துவ புத்தி உள்ள குரங்கு கூட என்ன உயர்ந்த பதவி அடையிறது அப்படின்றத சுவாமி தேசியம் கொடுத்து சாஞ்சிருக்கேன். சுவாதந்திரியம் சுலகேது சாதி சேத் பவதா உச்சேத ந கதம் சுகசாலி சாத்து கீழோத்பாதிச வானரா ஹரிதாச ராஜரிஷே இத்தியாதி தன் தன் தன்முனி பாஷிதம் தாசோகம் கோசலேந்திர யாவது. அதனால இங்க சில சில கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சுவாதந்திரியம் சகேது சாதி சேத், சுவாதந்திரியம் தன்னுடையது, தனக்கு சுவாதந்திரம் இருக்குன்னு நினைச்சானாக்க நான் கதம் சுகசாலி சாத்து, எப்படி அவன் சுகமா இருப்பான். கீழோத்பாடிச வானரா, அவன் கஷ்டத்தான் அனுப்பான். ஹரிதாச ராஜரிஷேக பெருமாளுக்கு தாசபூதன் இருந்ததுனாக்க என்ன, அதாவது தாசகம் கோசலேந்திர சேர்ந்து இருக்கிறதுனால அவள்லாம் உயர்ந்த பதவி அடைந்தான்னு சாய்கிறார். இப்படிப்பட்ட நாம் எம்பெருமானுக்கு ஒத்த நிலை அடைந்தா கூட அந்த தாச விருத்தியை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் மோட்சம் அப்படின்னு சாய்த்தார். சரி, இதோட இன்னைக்கு இருக்கிறோம். கவிதா ஸ்ரீமஹா கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ வேதாந்த தேசிய வேதாந்த வாசி ஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமதிய பாதகாசே நாராயண ஸ்ரீமதே வாசி ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய ஸ்ரீமதே சிவன் ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः.